இருந்தா போடுமா, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுமா. எதனா தர்மம் பண்ணுமா தாயே. அம்மா தாயே, அன்னபூர்ணி அம்மா, அன்னலட்சுமி அம்மா, ஏதாவது தர்மம் பண்ணுங்கம்மா. அம்மா கொஞ்சம் பாருமா, பசி எடுக்குதுமா. ஐயா கவனிக்கல, இருங்க சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சரி தாயி. ஐயா பழைய சாதமும் குழம்பும் தான் இருக்கு. பரவாயில்லம்மா, போடுங்கம்மா. ம். ரொம்ப நன்றி தாயி. நல்ல பசி. உன் கையால சாப்பாடு போட்ட தாயி. உன் வம்சமே நல்லா இருக்கும் தாயி. உனக்கு எந்த குறையும் வரக்கூடாது தாயி. நீயும் உன் புருஷனும் 100 வருஷம் சந்தோஷமா இருக்கணும் தாயி. இன்னும் உனக்கு நினைப்பு அப்படியே தான் இருக்கு. இப்ப அடக்குறான் பாரு உன் கொட்டத்தை. வரேன் தாயி. ஐயா ஐயா, கிழிஞ்சு போன சட்டையை போட்டிருக்கீங்க. சோறு கிடைக்கிறதே கஷ்டம். எப்பயாச்சும் இந்த மாதிரி புண்ணியவதி போட்டாதான் உண்டு. நல்ல துணிக்கு எங்கேயா போவேன். இருங்க, என்கிட்ட பழைய ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, ஏதாவது எடுத்துட்டு போறேன். சரிங்க ஐயா, சந்தோஷம். தாயி, அவரு உங்க வீட்டுக்காரராமா? ஆமாங்க ஐயா. அவருக்கும் உங்களை மாதிரியே தங்க மனசுமா. இந்தாங்க, இதை போட்டுக்கங்க. புண்ணியங்க ஐயா. ரா இன்னேன் ராசாத்தி. நீ ஏதாவது ஒரு ரூபத்துல எப்பவும் என் மனசுக்குள்ள இருக்கணும். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி தாயி. ஐயா, கிழிஞ்சதை போட்டு போறீங்க, இங்கேயே மாத்திக்கங்க. சரிங்க ஐயா. நல்லா இருக்கா ஐயா? சூப்பரா இருக்கு. நான் வரேங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிமா. என்னங்க இது? உங்களுக்குன்னு நான் ஆசையா எம்ப்ராய்டரி பண்ணத அவருக்கு எடுத்து கொடுத்துட்டீங்க. நீ ஏன் 3 மாசத்துல என்ன விட்டு போக போற? அப்புறம் நீ எம்ப்ராய்டரி பண்ண டிஷர்ட் எனக்கு எதுக்கு? எங்க இருந்தாலும் குப்பை தொட்டிக்கு தான் போகும். அதுக்கு அவன் போறதுல ஒன்றும் தப்பே இல்லை. என்ன, அதான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டல, அப்புறம் எதுக்கு ஃபீலிங்? நீ இல்ல, உன் பேர் கூட என் பக்கத்துல இருக்கக்கூடாது.
வரேன்ப்பா. மங்க பாட்டி அனுப்பி வச்சுட்டு வா. ம் வாங்க பாட்டி. என் மருமக உண்டாயிருப்பான்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். தாயி, நான் ஒரு ரகசியம் சொல்றேன். காதும் காது வச்ச மாதிரி விசாரி. என்ன பாட்டி சொல்லுங்க. உன் மருமக உண்டாகிறத அப்புறம் உன் மருமக கண்ணி கழியல. அது தெரியுமா உனக்கு? என்ன பாட்டி சொல்றீங்க? 40 வருஷமா நாடி பிடிச்சு சொல்றவனா. நான் சொன்னா சரியாதான் இருக்கும். விடுற மூச்சு காத்த வச்சே வலது நாசில வருதா இடது நாசில வருதான்னு பார்த்தே உண்டான கரு ஆனா பொண்ணான்னு சொல்லிடுவேன். என் தொழில் மேல அடிச்சு சத்தியமா சொல்றேன், உன் மருமக கண்ணி கழியல. அது என்ன ஏதுன்னு பார்த்து அதுக்கு உண்டான ஏற்பாட பண்ணுமா. நான் வர்றேம்மா. ராசாத்தி, அத்தை சொல்லுங்க அத்தை. உனக்கும் இனியனுக்கும் நடுவுல என்ன நடக்குது? உண்மையை சொல்லு ராசாத்தி. ஒண்ணும் இல்ல அத்தை. இல்ல, பொய் சொல்லாத ராசாத்தி. நீங்க 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமா இருக்கீங்கன்னு நானும் அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனா இந்த பாட்டி வேற மாதிரி சொல்லிட்டு போகுது. என்ன உண்மை? இல்ல அத்தை, நாங்க நல்ல சந்தோஷமா தான் இருக்கோம். பொய் சொல்லாத. உங்களுக்குள்ள இன்னும் தாம்பத்தியமே நடக்கலன்னு அந்த பாட்டி சொல்லிட்டு போகுது. இல்ல, அந்த பாட்டி தெரியாம சொல்றாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. யாரு? அந்த பாட்டி பொய் சொல்றாங்களா? நீதான் என்கிட்ட ஏதோ மறைக்கிற. உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது. என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நாங்க அந்யோன்யமா தான் இருக்கோம். ராசாத்தி, உண்மையை சொல்ல போறியா இல்லையா? அது வந்து அத்தை, அவரும் நானும் அன்பா தான் இருக்கோம். ஆனா இந்த விஷயம் மட்டும் நடக்கல. யார் இந்த பேச்ச ஆரம்பிக்கிறதுன்னு 2 பேருமே அப்படியே தயங்கி விட்டுட்டோம். உண்மையிலேயே அப்படிதானா? இல்ல எங்க முன்னாடி பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா? ரூம்குள்ள போனது உன்னை கஷ்டப்படுத்துறானா? இங்க பாரு, எதா இருந்தாலும் மறைக்காம சொல்லு. இல்ல அத்தை, அவரு என் மேல அன்பா தான் இருக்காரு. நீங்க சின்னஞ்சிருசுங்க, கொஞ்சம் கூச்சம் இருக்கதான் செய்யும். நான் ஒரு முட்டாள், இத கவனிக்காம விட்டுட்டேன். சரி, இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கிறேன். எங்க என்னவங்க? வாங்க. எங்க கூட்டு போற? வாங்க சொல்றேன். என்னன்னு கேக்குறேன்ல. இது முக்கியமான விஷயங்க. என்னன்னு சொல்லு. ஏங்க, நான் தான் விவரம் தெரியாம இருக்கேன்னா நீங்களும் வீட்ல இருந்துகிட்டு கண்டுக்காம விட்டீங்களே. இப்ப என்னதான் சொல்ல வர்ற? இல்ல, இனியனும் ராசாத்தியும் சந்தோஷமா அந்யோன்யமா தான் இருக்காங்க. ஆனா அவங்க சின்னஞ்சிருசுங்க, எப்படி தொடங்குறதுன்னு தெரியாம இருக்காங்க போல. என்ன இப்படி சொல்ற? அந்த பாட்டி ஒரு குண்டை தூக்கி போட்டு போயிடுச்சுங்க. இனியனுக்கும் ராசாத்திக்கும் இன்னும் எதுவுமே நடக்கலையாம். என்ன மங்க சொல்ற? ஆமாங்க, நானும் ராசாத்தி கிட்ட விசாரிச்சு பார்த்தேன். அதுங்க கூச்சப்பட்டுக்கிட்டு எப்படி தொடங்குறதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன இனி எப்படி இருக்கான்? அவனுக்கு விவரமே பத்த மாட்டேங்குது. அவனு சொல்லியும் தப்பு இல்லைங்க. முதல்ல ராசாத்தி மேல வெறுப்பா இருந்தா, இப்பதான் கொஞ்சம் இணக்கமா இருக்க ஆரம்பிச்சிருக்கான். நாம மறுபடியும் ஒரு நல்ல நாள் பார்த்து சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கணும். ஆனா நாம தான் தப்பு பண்ணிட்டோம். ஆமா, அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைச்சோம். ஆனா அவங்களுக்குள்ள ஒண்ணுமே நடக்கலன்னு இப்பதானே தெரியுது. ஆமாங்க, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல.
ஓகே டன். கண்மணி, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் என்ன தனியா விடுறியா? சாரி ராசாத்தி, நான் தேவையில்லாம பேசி உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாத்து ராசாத்தி, இந்த சாந்தி முகூர்த்தம் மேட்டர்லாம் கூட இனிய பொய்யா நடிச்சிட போறான். நீதான் உஷாரா இருந்து காரியத்தை சாதிச்சுக்கணும். கண்மணி ப்ளீஸ், என்ன வார்த்தையால கொல்லாத. என்ன கொஞ்சம் தனியா விடு. சரி ராசாத்தி, நான் வரேன். அழுடி குண்டச்சி, நல்ல அழு. உனக்கு இன்னைக்கு எதுவும் நடக்க போறது இல்லைன்னு நீ அழுவுறதுல இருந்தே தெரியுது. இருந்தாலும் விபத்தா கூட உனக்கு எந்த நல்லதும் நடந்துடக்கூடாது. அதுக்கான ஏற்பாட்டையா நான் பண்ணிடுறேன். இதெல்லாம் போட்டா பத்தாது, இன்னொரு ஐட்டம். கண்மணி, பால் ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிட்டேன் அத்தை. முந்திரி பாதாம் எல்லாம் நிறைய போட்டிருக்கியா? நிறையவே போட்டிருக்கேன் அத்தை. கொடு, நான் எடுத்துட்டு போறேன். ராசாத்தி, ராசாத்தி, வா. ராசாத்தி, பார்த்து கொஞ்சம் சூதானமா நடந்துக்கோ. சின்னத்தை நான் சொல்லி அனுப்பி வைக்கிறேன். ராசாத்தி, போலாமா? ராசாத்தி, நான் உனக்கு சொல்லி தெரிய வேண்டியது ஒன்றும் இல்லை. இன்னும் உங்களுக்குள்ள ஒன்றும் நடக்கலங்கிறது பெரிய ஆச்சரியமா இருக்கு. இந்த தடவையும் மிஸ் பண்ணிடாத. நான் உன்கிட்ட என்ன சொல்ல வரேன்னு புரியுதுல்ல? புரியுது கண்மணி. சரி, டைம் ஆயிடுச்சு. 10 to 12 மைண்ட்ல வச்சுக்கோ. போ. ராசாத்தி, நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் ஒன்னும் நடக்காது. ஏற்கனவே உங்க 2 பேருக்கும் ஒத்து வராது. அதையும் மீறி ஏதாவது நடக்க 1% வாய்ப்பு கூட உனக்கு கிடைச்சிடக்கூடாது. அதுக்குதான்
4 மாத்திரை போட்டிருக்கேன். 2 பேரும் பாலை குடிச்சிட்டு நல்லா தூங்குங்க. அப்பா, பெரியம்மா சொல்றதும் நியாயமா தான் இருக்கு. ராசாத்தி வீட்ல கம்மியா செஞ்சு கண்மணி வீட்ல அதிகமா செஞ்சா தேவையில்லாத சங்கடம் தான் வரும். இல்ல நீ, அதெல்லாம் ஒன்றும் சங்கடம் இல்லை. நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிறவங்க இல்லாதவங்கன்னு எந்த பாகுபாடும் கிடையாது. 2 மருமகளும் ஒண்ணுதான். எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் 2 பேருக்கும் ஒண்ணு போல தான் நடக்கணும். என்னண்ணே, நான் சொல்றது சரிதானே? நீ சொல்றது கரெக்ட் தான் தம்பி. ஒரே குடும்பத்துல இதுல என்ன பாகுபாடு? இத பண்றதுக்கு பெருசா வசதி இருக்கலாம் ஒண்ணும் இல்ல. மனசு இருந்தா போதும். பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வச்சா போதும். அதுவே சந்தோஷம்தான். எதுவும் தனித்தனியெல்லாம் பண்ண வேண்டாம். கண்மணி வீட்டுல அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி அவங்க பண்ணட்டும். ராசாத்தி வீட்டுல அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யட்டும். பிரிச்செல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். அம்மா, சின்ன மாமா சொன்ன மாதிரி ஒன்னாவே பண்ணிடு. சும்மா எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? என்ன மரகதம், அதான் தம்பி சொல்லிட்டான்ல, ஒன்னா வச்சா போதும், தனியாலாம் ஒண்ணும் பண்ண வேணாம். என்ன நீ, உங்களுக்கு சம்மந்தம் தானே? அப்புறம் என்ன, அண்ணியே சரின்னு சொல்லிட்டாங்க. 2 ஃபங்க்ஷனையும் ஒன்னா வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். சரிங்க சம்பந்தி, நான் போய் ஃபங்க்ஷனுக்கான வேலையெல்லாம் பார்க்கணும். அப்போ நான் கிளம்புறேங்க. சரிங்க, வரேங்க நல்லது. சம்பந்தி, வரேங்க. வரேம்மா. கண்மணி, நான் நல்லது, கிளம்புறேன். சரி. வரேன் மாப்பிள்ள. போயிட்டு வர சாப்பிடுமா? அண்ணன், ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய்யலான்னு தோணுது. சொல்லு தம்பி. அண்ணன், ராசாத்தி கொடுத்த நெக்லஸ் கோயில் உண்டியல்ல போட்டாச்சு. அதனால தாலி பிரிச்சு கோக்குற அன்னைக்கு ராசாத்திக்கு புதுசா ஒரு நகை செய்யலான்னு தோணுது. ஆமாப்பா, பாவம் அந்த பொண்ணு ஒண்ணும் இல்லாம இருக்க கூடாதுல்ல, அவளுக்கு ஏதாவது போடணும்ல. இவளே இன்னும் 3 மாசத்துல வீட்டை விட்டு போக போறா. இவளுக்கு எதுக்கு தாலி பிரிச்சு போடணும்? அதுவும் இல்லாம புது நெக்லஸ் வேற. சரிண்ணே, அதுக்கான வேலைகளை பார்ப்போம். சரிப்பா. ஏமாங்க, ராசாத்திக்கு தாலி கிரிச்சு போகிறத பத்தி நான் பேசுனது சரிதானே? சரிதாங்க. அதை எப்படி பிரிச்சு பார்க்க முடியும்? ராசாத்திக்கு மட்டும் தனியா வச்சா அது தப்பாயிடும். நீங்க பேசுனதுதான் சரி. ஆமாமாங்க, பாவம் ராசாத்தி எதுவுமே இல்லாம இருந்தா நல்லா இருக்காதுல்ல. அதான் நெக்லஸ் பண்ணி போறேன்னு சொன்னேன். ஆமாங்க, ராசாத்திக்கு நாம தான் கூட இருந்து எல்லாம் செய்யணும். அவளை விட்டுறக்கூடாது. அக்கா இப்படிதான் ஏதாவது குத்தி காட்டி பேசிட்டே இருப்பாங்க. அண்ணிய பத்தி தெரிஞ்ச விஷயம் தானே, அதை பத்தி ஒண்ணு கண்டுக்காத. ராசாத்தி வீட்டுல செய்யலன்னா கூட பரவாயில்ல, நாம செய்ய வேண்டியதை செஞ்சிடணும். சரிங்க மாமா. மாமா ராசாத்தி, என்னாச்சு? உங்களை மாதிரி மாமனாரும் மாமியாரும் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். வசதி இல்லாத வீட்டு பொண்ணா இருந்தாலும் என்ன விட்டு கொடுக்காம பேசுனீங்க மாமா. நீங்க மட்டும் இல்லைன்னா என் வாழ்க்கை இல்ல மாமா. நான் போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம் தான் நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க.
என்னம்மா அப்படி சொல்ற? உன்னை மருமகளா நினைக்கல, மகளா தானம்மா பாக்குறேன். எனக்கு பொண்ணு இல்லாத குறைக்கு உன்னை என் பொண்ணாதாம்மா பாக்குறேன். நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது. ஆமா ரசாத்தி, அக்கா ஏதாவது அப்படி இப்படி பேசிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. உனக்கு தாலி பிரிச்சு போடுற ஃபங்க்ஷன்ல அவங்க எந்த அளவுக்கு பண்றாங்களோ அதே அளவுக்கு உனக்கும் பண்ணுவோம். மாமா சொன்ன மாதிரி உனக்கு அந்த நெக்லஸும் செஞ்சு போட்டுடலாம். நகைல எனக்கு பெருசு இல்லாத, நீங்களும் மாமாவும் என்னை எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்காம இருக்கீங்களே, அது போதும். நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏதாவது டிராமா பண்ணி இந்த வீட்லயே இருக்கலாம்னு நினைச்ச அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். சரிங்க மாமா. ஏய், தெரிஞ்ச விஷயம் தானே, அதுக்கு எதுக்கு இப்ப அழுதுகிட்டு இருக்க? தெரியல மாமா, தானா கண் கலங்குது. ஐயோ, ஆனா ஒண்ணு, தாலி பிரிச்சு போடுற விஷயத்தை பத்தி பேசும்போதுதான் எனக்கு ஒரு யோசனையே தோணுச்சு. நீ என்ன பண்றனா, 3 மாசம் கழிச்சு வீட்டை விட்டு போகும்போது நான் கட்டின தாலிய என்கிட்ட கழட்டி கொடுத்துட்டு போறேன். என்ன வார்த்தை சொல்றீங்க? ஏய், நீ என்னை விட்டு மொத்தமா தானே போற, அப்புறம் நான் கட்டின தாலி மட்டும் உனக்கு எதுக்கு? மாமா, உங்க ஞாபகமா இந்த தாலியாச்சும் என்கிட்ட இருக்கட்டுமே. அதுக்கெல்லாம் இடமே இல்ல. நீ போகும்போது கழட்டி கொடுத்துட்டு தான் போற. மாமா, இத பாரு, நான் சொன்னதுதான். நீ இந்த வீட்டை விட்டு போகும்போது அந்த தாலியை கழட்டி கொடுத்துட்டு போற. அப்படி நீ தரலனா நானும் அதை எடுத்துப்பேன். இதுல எந்த மாற்றமும் இல்ல. பழங்காலத்து நகை பாரிவேந்தர் ஐயா பெருந்தன்மையா உண்டியில போட்டது. பழங்காலத்து நகையா? எங்க கொடுங்க பாப்போம். பழங்காலத்து நகைன்னு சொல்றீங்க, ஆனா வேலைப்பாடெல்லாம் இப்ப மிஷின்ல செஞ்ச மாதிரி இருக்குங்களே. மிஷின்ல செஞ்சதா? இல்லன்னு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. தீ மிதிக்கிற அன்னைக்கு பாரிவேந்தர் ஐயா மருமக அம்மன் சன்னதியில விழுந்து கும்பிடும் போது நகை தவறு கீழே விழுந்துடுச்சு. அம்மன் சன்னிதானத்துல விழுந்தது அம்மனுக்கு தான் சொந்தம். இது எங்க அம்மா காலத்து நகை, அதனால இதை உண்டிலேயே போடுறேன்னு சொல்லி பாரிவேந்தர் போட்டாரு. இதுல வேலைப்பாடெல்லாம் புதுசா இருக்கு. பழங்காலத்து நகைன்னு சொல்றீங்க, எனக்கு சந்தேகமா இருக்கு. அவசரப்பட்டு பேசிடாதீங்க. இது பெரிய குடும்பத்து நகை. இது சரியா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேசிக்கலாம். வைங்க. சரிங்க ஐயா. இனியா, வந்து மாலையை போடு. இனியா, இப்போ வாங்க, அந்த நகையை எடுத்துட்டு வா.
ராசாத்தி கழுத்துல போட்டிருந்த நகை திருவிழா டைம்ல கோயில் உண்டியல்ல போற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு பதிலா வேற நகை செஞ்சு கொண்டு வந்துருக்கோம். மங்க, ராசாத்தி கழுத்துல அதை போட்டு விடுமா. ராசாத்தி சந்தோஷம் தானே? இதெல்லாம் நல்லா இல்ல. என்னாச்சு? அப்புறம் என்னங்க, ஒரு கண்ணுல வெண்ணையையும் இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பையும் வச்சா என்ன நியாயம்?